நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. போலாஜி ஜி நீங்க பாத்தீங்க இந்த காட்சியை பார்த்துட்டு இது ஒண்ணு குஷி படத்தோட ரீமேக் நினைச்சிடாதீங்க. நம்ம தலை நடிச்ச வேதாளம் படத்தோட அபிஷியல் ரீமேக். என்ன சொல்ற? நம்ம தலை நடிச்ச வேதாளம் படத்தை தெலுங்குல நம்ம சிரஞ்சீவி காரு போலா சங்கர் அப்படிங்கிற பேர்ல வந்து ரீமேக் பண்ணி வச்சிருக்காரு. அது நம்ம தலையோட வேதாளமே வேற லெவல்ல இருக்கும். சரி, தெலுங்குல என்னடா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு கொஞ்சோண்டு ஓபன் பண்ணி பார்த்தேன். அதுலயும் ஒட்டுமொத்த கிரிஞ்சும் போட்டு வச்சிருக்கானுங்க. என்னதான் நம்ம சிறுத்தை சிவா நம்ம தல அஜித்தை வச்சு அடுத்து படம் பண்ண கூடாதுன்னு நம்மளாம் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அவங்க காம்போல வந்த ரெண்டாவது படம் தான் இந்த வேதாளம். ஓப்பனா சொல்லணும்னா இந்த வேதாளம் படம் ரிலீஸ் ஆனப்ப இந்த படத்துக்கு போகணும்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தீவிரமான தலை ஃபேன்ஸ். அவனுங்க மச்சான் நாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் எடுத்துட்டோம், நீ வந்தே தான் ஆகணும்னு சொல்லிட்டு பிடிவாதமா என்ன பைக்ல தூக்கி சென்டர்ல லாக் பண்ணி கூட்டிட்டு போனானுங்க. சரி, நானும் கூட்டிட்டு வந்துட்டானுங்களே, படம் அப்படி எப்படிதான் இருக்க போதுன்னு சொல்லி பார்த்தேன். ஆனா உண்மையில என்ன அறியாம நிறைய சீன்ஸ் வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு. நிஜமாவே எனக்கு படம் பிடிச்சது. ஆனா அப்படியே நாங்க தெலுங்குல ரீமேக் பண்றோம்னு சொல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. படத்துல ஏதாவது 1-2 சீன் கிரிஞ்சு தன பண்ணி வச்சிருந்தா பரவாயில்ல. ஒரு ஃபுல் படத்தையே கிரிஞ்சா எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த போலா சங்கர் ஒரு உதாரணம். இப்ப இங்க வேதாளம் படத்துல நம்ம தல அஜித்தோட இன்ட்ரோடக்ஷன் சீன் எப்படி இருக்கும்? ஐயோ ரொம்ப யதார்த்தமா, அதாவது ட்ரெயின்ல இருந்து ட்ரங்க் போட்டியோட இறங்கி வர்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா இருக்கும். ஆனா அந்த இடத்துல எந்த அளவுக்கு மாசா காட்டணுமோ அந்த அளவுக்கு மாசா காட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அதே நம்ம போலா சங்கர்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. ஐயோ நான் கூட ஒரு போன வேகத்துல எங்க அந்த கரண்ட் ஒயரை கையில பிடிச்சி பீடி பார்த்து வச்சிருவாருன்னு பயந்துட்டேன். சரி, தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலா யதார்த்தமா இருந்தா பிடிக்காது. அவங்க ஆக்ஷன் எல்லாமே கொஞ்சம் அதிகமா தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த படத்துல ஒரு தங்கச்சி யார் வருவாங்கன்னு பார்த்தா நம்ம கீர்த்தி சுரேஷ் மேடம் தான் வருவாங்க. அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட், அண்ணன் தங்கச்சிக்குள்ள நடக்கிற சில ஃபன்னான மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து 2 படத்துலயும் சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஒத்து போவோம். அது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தோம்னா அண்ணா தம்பி அண்ணா தம்பி அண்ணா தம்பி அண்ணா. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. இந்த இடத்துல நம்ம சூரி சார் ட்ரை பண்ண காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்காது இல்ல? ஓ, அதுல ஸ்ருதிகாசன் இதுல தமன்னா. கிட்டத்தட்ட அந்த கோர்ட் சீன் கூட 2 படத்துலயும் ஓரளவு மேட்சா தான் இருக்கு. அப்படின்னா ஸ்ருதிகாசன் இதுல வேற ஒரு சீன் வரும். இந்த போஸ்ல உங்களை பார்க்க செம்ம கிளாமரா இருக்கீங்க. இந்த படத்துல தமன்னா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இந்த சீன்ல வந்து தமன்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வத்தோட தான் நானும் உள்ள வந்தேன். ஆனா நம்மள ஏமாத்திட்டாங்கப்பா. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஆமாடா மகனே, நாட்டுக்கோழி போறோம்னு சொல்லிவிட்டு போட்டா கோழியை போட்டாங்கடா. நம்ம ஏமாத்திட்டோம்டா. இப்போ ஒரு தங்கச்சிக்கு மாப்பிள்ளை ஓகே பண்ணி மேரேஜ் என்கேஜ்மெண்ட் வரையும் ஓகே. அது வரையும் வந்து வேதாளம் படமா தான் போயிட்டு இருந்தது. ஆனா அதுக்கப்புறமா தான் படம் வந்து வேதாளம் இல்ல, வேதாளத்தை விட்டு கம்ப்ளீட்டா வெளியே போயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு எப்படி சொல்றதுன்னா, வேதாளம் படம் அப்படின்னாலே நமக்கு எல்லாம் ஞாபகம் வருது நம்ம தல அஜித்தோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் தான். அந்த ஃபைட் சீன் இன்னுமே கூட யூடியூப்ல பார்த்தோம்னா நம்மள ரிப்பீட் மோட்ல பார்ப்போம். ஆனா இங்க என்ன பண்ணி விட்டுருக்கானுங்கன்னா, யாரா நீ? ஏய் கேக்குறல்ல. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் எங்கடா? என்னடா எடுத்த உடனே ஆக்ஷன்ல இறங்கிட்டீங்க? வேதாளம் படத்திலே ரொம்ப மாஸ் சீன் அதுதான்டா. அதே இல்லாம என்னடா ரீமேக் படம் இது? இதுல என்ன ஹீரோ ஒன்னு வெயிட்டா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கன்னை வீட்டுல கொண்டு வந்து தங்கச்சிக்கு தெரியாம ஒளி வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. திரும்ப தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு படம் எடுக்க போற சீன், ஹீரோ சாரோட மொபைல் வந்து ட்ரேஸ் பண்ற சீன், இதெல்லாம் 2 படத்துலயும் சேமா தான் இருந்துச்சு. அதுலயும் நம்ம தல அஜித்துக்கு ஒரு என்ட்ரி சீன் ஒன்னு இருக்கும். அந்த சீனுக்கு எப்படி குதறி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நாம அவனை தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனா அவன் நம்மள வேட்டையாட வந்துகிட்டு இருக்கான். நல்லா சர்க்கஸ் பண்றானே நீ. அவர் கையில இருந்தது 2 பிஸ்டல் தான். அந்த 2 பிஸ்டல் வச்சு அத்தனை பேரையும் சுட்டு கொள்றாரு.
அதே போல இந்த வேதாளம் படத்துல இந்த இன்ட்ரோ பிளாக் வந்து அந்த அளவுக்கு ஒரு டெப்தா காமிச்சிருப்பாங்க, இதுல வந்து கொஞ்சம் வெத்தா காமிச்சிருக்காங்க. 5 minutes later. நான் தொண்டை கிழிய கத்திக்கிட்டு இருக்கா, அவனடா பாடிக்கிட்டு இருக்கா. தெலுங்கு பாட்டு சூப்பரா இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்ல இது வேதாளம் படம் இல்ல. யோ என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? வேதாளம் படத்துல இப்படி ஒரு கேரக்டரே கிடையாது. இந்த கேரக்டர் ஆடியன்ஸை குசிப்படுத்த வச்ச மாதிரி தெரியல, ஏதோ ஹீரோ சார குசிப்படுத்த வச்ச மாதிரி தெரியுது. அதிரும் ஸ்டைல் ஐயா வடையும் ஸ்வாகையா இஃபோரியா ஏரியா ஏ போலமனியா. இது வேற ஒண்ணும் இல்ல, ஆலுமோ டோலுமா சாங் இருக்குல்ல, அது வர வேண்டிய இடத்துல தான் இந்த கிரிஞ்ச சொறி விட்டுருக்கானுங்க. வேதாள படம் நல்லா இருந்தது காரணமே நம்ம தல அஜித்தோட அந்த கேரக்டரேஷன் தான். அவரோட கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா வந்து செருகி இருப்பாங்க. பிளாஷ்பேக்ல வந்து ஒரு மாசான தாதாவாவும், பிரசன்ஸ்ல வந்து ஒரு பாசக்கார அண்ணனாவும், ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற பாசக்கார அண்ணனாவும் தான் காமிச்சிருப்பாங்க. இதுல என்னடானா பிளாஷ்பேக்ல வர பார்த்து தாதா ஃபீலும் வரல, பிரசன்ஸ்ல வர பார்த்தா பாசக்கார ரிவெஞ்ச் எடுக்கிற அண்ணன் ஃபீலும் வரல. இதெல்லாம் ஒரு படி மேல போய் பிளாஷ்பேக்ல அவர் ஒரு காஜாவும் காமிச்சு வச்சிருக்கானுங்க. இவங்க என்ன பண்ணிருக்கானுங்க, வேதாளம் படத்துல அந்த தங்கச்சி சென்டிமெண்ட் போர்ஷன்ஸ் இருக்கு பாத்தியா, அதை மட்டும் தான் ரீமேக் பண்ணிருக்கானுங்க. அது மட்டும் தான் அந்த படத்துல வர மாதிரி சேமா இருக்கு. அதை மட்டும் ரீமேக் பண்ணிட்டு இது வேதாளம் படத்தோட ரீமேக் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. எல்லாத்தையும் விட இன்னொரு அடி மேல போய் குசி படத்தையும் உள்ள ரீமேக் பண்ணி வச்சிருப்பாங்க. போலாஜி போலாஜி ஜி நீங்க பாத்தீங்க. எனக்கு என்னமோ ஹீரோ சார் தான் இந்த சீன் வேணும்னு கேட்டு வாங்கியிருப்பாருங்கிற மாதிரி தோணுது. ஆமா, பிளாஷ்பேக் ஓபன் ஆகும்போது இன்னொரு பொண்ணு வேற வந்துச்சுல. ஓ, இந்த படத்துல 3 ஹீரோயினா? எல்லாத்தையும் கூட நான் மன்னிச்சிடறேன்டா. படத்தோட கிளைமேக்ஸ்ல நம்ம தல அஜித்துக்கு இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் இருக்கும். அந்த சீன் தியேட்டரே தெரிச்சுது. அந்த சீனாவது அப்படியே ரீமேக் பண்ணி வச்சிருக்காங்களா, இல்ல அந்த சீன் எப்படி கடிச்சு குதறி வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. இந்த கிரிஞ்ச வேற 2.5 மணி நேரம் எடுத்து வச்சிருந்தானடா படங்கிற பேர்ல. இருந்தாலும் இந்த கிரிஞ்சு கன்றாவிய இதுக்கு மேல பாக்குறதுக்கு எனக்கு மனதைரியம் இல்ல. அதனால நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்க ஒரு தல ஃபேனா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்க ஒரு தளபதி ஃபேனா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணிக்கங்க. அண்ட் கீழ வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் சிம்பிள் வரும், அதையே கொடுத்துக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் விஜயகுமார் சைனிங் ஆஃப். பாய்.